ஸோ போன வகுப்பில் நாம் பகவான் அர்ஜுனனுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார். எப்படி நாம் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு அதில் விழுந்து நாம் துயரத்தில் அவஸ்தைப்படுறோம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருந்தார். கர்மயோகத்தை பற்றியும் சொன்னார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் போன வகுப்புல அப்படின்னு பார்த்தோன்னா, ஆசைக்கு அடிமைப்படக்கூடிய மனது இருக்கின்ற பொழுது அதுக்கு தீனி போடக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அங்கதான் நம்முடைய கவனம் போகும். இது ரொம்ப சிம்பிள் ஹியூமன் சைக்காலஜி. அதாவது நமக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமா தோன்றதோ, அது மனிதர்களாக இருக்கலாம், விஷயங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எதெல்லாம் நமக்கு முக்கியம்னு தோன்றதோ நம்ம அதை சார்ந்த விஷயங்களை நோக்கி தான் போவோம். அதுதான் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். நம்ம கண்ணு முன்னாடி வேற பல விஷயங்கள் இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுல பகவான் குறிப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆசை என்கின்ற ஒரு விஷயம் பற்றுதலுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இந்த பற்றுதலினால்தான் மனிதனுடைய வாழ்க்கை துன்பமாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வந்தா கூட கூடவே ஒரு பயம் வந்துடும். இது எத்தனை நாளைக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டி எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப சிரிச்சோம் அப்படின்னா உடனே என் பாட்டி சொல்லுவாரு, ரொம்ப சிரிக்காத, நாளைக்கு அழ வேண்டி வரும். அப்ப அந்த சிரிக்கிறப்ப கூட நமக்குள்ள ஒரு பயம் வந்துடுது, என்னன்னா அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா என் மனசுக்குள்ள ஏன் ஒரு பயம் வர்றது, அதை ஏன் ஏத்துக்க மறுக்கல அப்படின்னா, அதை ஏன் நாம ஏத்துக்க மறுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா, நம்முடைய ஆசையே எதன் சார்ந்து இருக்கு அப்படின்னா, இன்பம் சார்ந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்க வேண்டும். இன்பம் சார்ந்த விஷயங்கள், அந்த இன்பம் சார்ந்த விஷயங்கள் நம் வாழ்க்கையில நடக்கணும்ன்ற ஒரு ஆசை பலமா இருக்கிறதுனால, துன்பம் சார்ந்த விஷயங்கள் அதை பற்றி பேசுவதற்கோ அந்த விஷயங்களை கேட்பதற்கோ அல்லது அந்த விஷயம் நடக்கின்ற பொழுதோ நம்மால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்ம மைண்ட்ல ஒரே ஒரு ஆசை தான், என்னன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே இன்பகரமாக நடக்க வேண்டும். இந்த ஒரு ஆசையை தேடி போறோம். அப்படிப்பட்ட ஆசை நமக்கு இருக்கின்ற பொழுது இந்த ஆசைக்கு தீனி போடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவல்ல வளர்ந்து போச்சு. முன்னெல்லாம் ஒரு தகவல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்படியே போய் சேரும்பொழுது அந்த தகவல் முழுசா போய் சேரும்னா அதுவும் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அது நடந்துட்டு இருக்கும் போதே அந்த விஷயம் வந்து சேர்ந்துருது மற்றவள்கிட்ட. அவ்வளவு குவிக்கா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. பலவிதமான ஊடகங்கள், பலவிதமான என்ன சாதனங்கள் இந்த தகவலை நமக்கு கொண்டு வந்த உடனுக்குடன் சுட சுட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, ஏற்கனவே எனக்குள்ள ஒரு பலவீனம் என்ன, என் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலவீனம். இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டவா என்ன பண்றான்னா அந்த பலவீனத்தை தொட்டு பார்க்குறான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்துக்கும் எதோ பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான தீனி போடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை தான் பகவானும் சொல்றார். அவங்க பேசும்போது எப்படி பேசுறான்னா ரொம்ப இனிமையாக பேசுகிறார்கள்.
அலங்காரமாக பேசுகிறார்கள், நம்மை மயக்கக்கூடிய விதத்தில் பேசுகிறார்கள், அவர் சொல்வதுக்கு தான் சரி என்ற விதத்தில் ஆணித்தரமாக உறுதியாக பேசுகிறார்கள். மற்றவர்கள் சொல்லுவதை ஏற்க மறுத்து அதற்குண்டான மறுப்புரைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்படி எல்லாம் பேசுறதுனால என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம அதுல மதிமயங்கி அதுல விழுந்துடுறோம். அதுக்கு பகவானே ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறார். என்னன்னா, வேதங்களில் முற்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசக்கூடியவர் இவர்கள். ஏனென்றால் வேதங்களில் முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பலவீனத்தோடு நாம் இருக்கின்றோம். முதல் வேதத்தினுடைய முதல் பகுதி என்னன்னா கர்மகாண்டம். வாழ்க்கையில் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான எல்லா யஜ்ஞங்களும் கர்மங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வேதத்தில் சொல்லி இருக்கிறதே தப்பா இருக்குமா? வேதத்தையே நான் முரண்பட்டு பேச முடியுமா? அது சரியாகுமா அப்படின்னா, நான் போன வாட்டி சொன்ன மாதிரி மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தவறானது அல்ல. ஏன் வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனிதன் ஆசையுடன் பிறக்கின்றான், ஆசையுடன் வாழ்கின்றான், ஆசையுடன் மடிகின்றான். இது இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இப்படி ஆசையோடு பிறந்த மனிதன், ஆசையோடு வாழ்கின்ற மனிதன் அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவன் அடைய விரும்பும் பொருளை அடைய முயற்சி செய்கின்றான். அப்படி அவன் முயற்சி செய்கின்ற பொழுது அது தார்மீக வழியில் அந்த முயற்சிகள் இருக்கட்டுமே என்றுதான் வேதத்தில் இது போன்ற இதை அடைவதற்குண்டான வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தப்பான வழியில் போய் அதை அடைஞ்சுறாத. ஏன்னா உனக்குள்ள இருக்க ஆசை, அந்த ஆசையை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது. நான் என்ன பண்ணலாம் உனக்குன்னா, அந்த ஆசையை அடைவதற்குண்டான சரியான வழியை என்னால் காட்ட முடியும். அவ்வளவுதான் என்னால் முடியும். அதுதான் வேதத்தினுடைய முற்பகுதி கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடியது. அதை தவறாக பார்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, அந்த ஆசைகளை அடைவதற்கு கர்மகாண்டத்தில் வேதத்திலேயே சொல்லியிருக்கு, அதனால நம்ம அடைஞ்சுக்கலாம். அவ எப்படி அடையணும், என்ன பண்ணணும், தர்மங்கள் எது எது அடைய வேண்டும், எது அடையக்கூடாது, எந்த தர்மத்தின் படி அடைய வேண்டும், யார் அடைய வேண்டும், இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதெல்லாத்தையும் விட்டுருவோம் நம்ம. ஏன்னா நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து பாக்கியை இக்னோர் பண்ணிடுவோம். அப்ப வேதத்துல இப்படி சொல்லியிருக்கா அப்படின்றப்போ நமக்குள்ள அதை தூண்டி விட்டு, வேதத்திலேயே சொல்லியிருக்கா, உங்களோட ஆசைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சுங்கோ, அதுக்காக தான் இந்த மாதிரி யஜ்யங்கள் வச்சிருக்கா, யாகங்கள் வச்சிருக்கா, ஹோமங்கள் வச்சிருக்கா, மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்க ஏன் தயங்குற, உங்க ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு அவளே சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்டி விடுற. இப்படி நாம் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்மை தூண்டிவிட்டு நம் பலவீனத்தில் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று பகவான் அன்னைக்கே சொல்லிட்டார். ஏன்னா பகவானுடைய கடைசி காலமாகப்பட்டது கலியுகம் தோன்றுகின்ற காலம். அவருக்கு அப்பவே தெரியும் இந்த கலியுகத்தோட போக்கு எப்படி இருக்கும். ஏன்னா துரியோதனனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை அவனுக்கே தெரியும். துரியோதனனும் வேத சாஸ்திரங்களை கற்றவன். அன்னைக்கெல்லாம் குருகுலத்துல யார் போனாலுமே அவ வேத சாஸ்திரத்தை கட்டுப்பா. அவளுக்கு வேத சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியாததுன்றது கிடையாது. துரியோதனனுக்கும் வேத சாஸ்திரங்கள் தெரியும். அர்ஜுனனோடு சேர்ந்து அவனும் அதை பயின்றவன் தான். ஆனால் அவன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்காகப்பட்டது அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ள உதவியது. அதான் ஒரு விஷயத்திற்கு என்று ஒரு பலன் இருக்கிறது. அது அந்த விஷயத்திற்கு உண்டானது. பிறகு அதை பயன்படுத்துபவர் என்று ஒருவர் இருக்கிறார். அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும்னா, அந்த விஷயத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு, இதுக்கு இது இதை தரும் அப்படின்ட்டு. அப்ப அந்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடியவா இருக்கா, அவளுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அதை நாம இனி வரக்கூடிய ஸ்லோகத்துல பார்ப்போம். துரியோதனன் அப்படி பயன்படுத்தினான். அவனுக்குள்ள அந்த ஆசை என்பது பேராசையாக மாறி தன் தாயாதிகளுக்கே துன்பத்தை விளைவிக்கக்கூடிய நிலைக்கு போய் தன்னுடைய தந்தையே மதிக்காமல் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் அவன் நடந்து கொண்டான்.
அதனாலதான் இந்த யுத்தமே வந்தது. இதெல்லாம் நமக்கு மகாபாரத கதையெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா எது சொல்ல வரேன்னா, அப்பவே மனிதர் இப்படிப்பட்ட பேராசையுடன் இருந்து மற்றவர்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து அவர்கள் அடைய விரும்பிய விஷயங்களை அடைவதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தவர்கள் அப்படின்றத வச்சுதான் கிருஷ்ண பரமாத்மா இந்த பகவத்கீதையில் இந்த ஸ்லோகங்களை நமக்கு சொன்னார். 41, 42, 43, 44 ஸ்லோகங்கள் எல்லாமே நாம் பார்த்தோம். இது எல்லாமே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை பயன்படுத்தக்கூடியது. அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, இப்படி நீ பலவீனத்தோட இருக்க, ஆனா இப்படியே இருக்காத, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அழகான வழியை சொல்றேன். ஏன்னா அர்ஜுனனுக்கும் குழப்பம் கவலை எங்க இருந்து வந்து அந்த பலவீனம் தான். அவனும் தர்மசாஸ்திரத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கல. தர்மசாஸ்திரத்துல கொலை செய்யறது பாவம்ங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டான். எந்தெந்த மாதிரி நிலைக்கு கொண்டு விட்டால் என்னென்ன பாவங்கள் வரும் என்பதை தெரிந்து கொண்டான். அதனாலதான் அவனுக்குள்ள மனக்கலக்கம் வந்து, ஏன்னா அறகுறையா தெரிஞ்ச வச்சுட்டு இருக்கான். ஏன்னா இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம் மனம் அமைதி இல்லாத நேரத்தில் நமக்கு முழுமையாக தெரிந்த வித்தை கூட நமக்கு முழுமையாக பயன்படாது. இதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் கர்ணன். அவன் ஒரு சாபத்தோடு வருகின்றான். ஏன்னா தவறான செயலை செய்தான், தவறான எண்ணத்தோடு. அப்ப அவனுக்கு கிடைச்ச சாபம் என்னன்னா, நீ இவ்வளவு வித்தைகளை என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டே உனக்கு சரியான நேரத்தில் இந்த வித்தைகள் பயன்படாது. அந்த சரியான நேரம் என்னதுன்னா, அவன் மனம் குழம்பி போயிருக்கக்கூடிய நேரம், மனம் அமைதி இல்லாத நேரம், மனம் தன்னிலை மறந்த நேரம். அந்த யுத்தத்தில் வரும்பொழுது அவன் ஒரு அகங்காரத்தோடு வரான். அர்ஜுனனை நான் கொண்டுடுவேன். அவனுடைய தேரோட்டி சல்யன் மகாராஜா, பெரிய பல போர் களங்களை கண்டவர், பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர், தேரையும் நன்றாக ஓட்டக்கூடியவர். ஆனால் கர்ணனுக்கு அந்த இடத்துல ஒரு கர்வம். அந்த கர்வத்தில் என்னன்னா, சல்யன் சொல்றதை கேட்க மறுக்கின்றான். ஏன்னா அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. அந்த ஒரு நிலையில் இல்லாததுனால் என்னாச்சுன்னா, அவன் கற்று வைத்த வித்தைகள் கூட அவனுக்கு முழுமையாக பயன்படவில்லை. அதுதான் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஆச்சு. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் ஆச்சு. நல்ல வேளை அர்ஜுனன் கூட கிருஷ்ணர் இருந்தார், அர்ஜுனனை சரி பண்ணிட்டான். ஆனா கர்ணன் கூட யாருமே இல்ல, மாட்டிட்டான். ஏன்னா சல்யனும் விட்டு போயிட்டான். சல்யன்கிறவன் சாதாரணமா இல்லை, ஏதோ அவனுடைய விதிவசத்தால் அவன் துரியோதனன் பக்கம் போய் சேர்ந்தான். அவன் தர்மங்களை கற்றறிந்தவன், வித்தைகளை கற்றறிந்தவன், நல்ல ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடியவன். விதிவசத்தால் தவறான இடத்தில் போய் சேர்ந்தான். அவன் கூடவே இருந்து அவன் சொல்ற பேச்சை கேட்டிருந்தானா யுத்தம் வேறு மாறி போயிருக்கலாம். அதுதான் விதின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது. அவன் சாஸ்திரங்களை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான். கிருஷ்ணன் இடத்துல ஆரம்பத்தில் சொல்லும் போது, இவர்கள் எல்லாம் கொன்று இளம் விதவைகளை உருவாக்கி, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை இல்லாமல் ஆக்கி, இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் செஞ்சு நான் இந்த ராஜ்யத்தை அடையணுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாவமா பார்த்தான். அதை தான் பின்னாடி கிருஷ்ணர் அவருக்கு அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறான். இது பாவம் கிடையாது, நீ செய்வது தர்ம யுத்தம். ஒரு சத்திரியனாக உன்னுடைய கடமையை நீ செய்கின்றாய், சுதர்மத்தை செய்கின்றாய் என்றெல்லாம் புரிய வைத்தான். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் மனம் சமமான நிலையில் இல்லை என்றால் நாம் கற்ற அறிவாகப்பட்டது நமக்கு பயன்படாமல் போய்விடும். அப்ப அந்த மனம் சமமான நிலையில் வைத்திருக்க வேண்டும். மனம் சமமான நிலையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இந்த இடத்தில் பகவான் அர்ஜுனன் மூலியமாக நமக்கு சொல்லுகின்றார். அதை இனிமே வரக்கூடிய இந்த ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். அப்போ வேதத்தை பின்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், எப்பேற்பட்ட மனிதர்கள் யாரை மதிமயக்குவார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் என்றால் எதை அறிய வேண்டுமோ, எதை பற்றி அறிவு இருக்க வேண்டுமோ அந்த அறிவு இல்லாதவர். அதை தான் குறிக்கிறார். ஹிஸ்டரி தெரியாது, ஜியாகிரபி தெரியாது, தெரியும் அதை பற்றிலாம் பேசல. எனக்கு வான சாஸ்திரம் தெரியும், அந்த சாஸ்திரம் எல்லாம் இருக்கட்டும். தர்ம சாஸ்திரம் தெரியுமா? அது தெரியலன்னா அப்புறம் வேற எது இருந்தும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. அதில் தான் துரியோதனன் அழிச்சான், கர்ணன் அழிச்சான், எல்லாமே இருந்தது அவள்கிட்ட. ஆனா தர்மசாஸ்திரம் இல்ல, அவளுக்கு அழிவா போயிடுது. அப்படி புத்தி இல்லாதவன், வேதத்தின் முதல் பகுதியில் கவனம் வைத்திருக்கக்கூடிய, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வாதாடுபவர்கள், தான் சொல்வது சரி என்று
பிடிவாதமாக சொல்லக்கூடியவர்கள், ஆசை சொரூபங்களாக இருக்கக்கூடியவர்கள், சொர்க்கத்தை முடிவாக கொண்டவர்கள். அதாவது சொர்க்கத்தை முடிவாக கொண்டவர்கள்னா வாழ்க்கையில் இன்பத்தை அடைய வேண்டும் என்று. அப்படிப்பட்டவர்களை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லி முடித்து 45வது ஸ்லோகத்தில் இன்னும் சில அருமையான விஷயங்களை சொல்லுகின்றார். அதை நாம் இந்த வகுப்பில் பார்க்க ஆரம்பிப்போம். நல்ல இது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, புரியலன்னா கேளுங்க. ஏன்னா இந்த கர்ம காண்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நான் ஒரு வகுப்புலையும் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்குள்ள அதை ஆழமா பதியணும். நாம் இன்று வாழ்கின்ற இந்த நிலையில் நம்மால் பின்பற்றக்கூடியவைகள் அதை பின்பற்ற வேண்டும். அந்த விஷயங்கள் தான் கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ம காண்டத்தில் அல்ல, கர்ம யோகமாக சொல்லப்பட்டிருக்கு. கர்ம யோகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நன்றாக கவனியுங்கள். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, புரியாமல் இருந்தாலோ, அல்லது இது முடியாது, இது சரிப்பட்டு வருமாங்கிற எண்ணம் இருந்தாலோ தயவு செய்து கேளுங்க, நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க தயார். ஏன்னா இதை இந்த நிமிஷம் தொடங்கி நாம் இதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட அறிவைத்தான் பேசுகின்றோம், அப்படிப்பட்ட அறிவைத்தான் சொல்கின்றார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நாம் வித்தைகள் கற்றிருந்தாலும் மனம் அமைதியாக இல்லை என்றால் கற்ற வித்தைகள் நமக்கு பயனை தராது. ஆனால் மனம் அமைதியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நாம் 45வது ஸ்லோகத்துக்குள்ள போவோம். ஒன்னொன்னா சொல்லிட்டு வர போறார். இதெல்லாம் எதுக்குன்னா மனம் அமைதியாக இருப்பதற்கு, மனம் ஒரு நிலையில் இருப்பதற்கு, மனம் இங்கும் அங்கும் தாவாமல் இருப்பதற்கு. இப்ப என்ன சொல்றார் பாப்போம். 45வது ஸ்லோகத்தில் 3 குணங்களுக்கு உட்பட்டனவற்றை குறித்து வேதங்கள் பேசுகின்றன. அர்ஜுனா, நீ 3 குணங்களையும் கடந்தோன் ஆகுக. இருமைகளற்று எப்போதும் உண்மையில் நின்று யோகக்ஷேமங்களை கருதாமல் ஆத்மாவை வசப்படுத்துவாயாக. ரொம்ப பெரிய விஷயம் சொல்லியிருக்க. ஒரு ஸ்லோகத்துக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்க போறோம். ஏன்னா 4 வரி தான் ஸ்லோகத்துல. ஆனா அந்த 4 வரிக்குண்டான அர்த்தம் அம்மா அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு. அதை நம்ம ஒன்னா பார்ப்போம். 3 குணங்களுக்கு உட்பட்டனவற்றை குறித்து வேதங்கள் பேசுகின்றன. சோ அந்த முதல் வரி எடுத்துப்போம். 3 குணங்களுக்கு உட்பட்டவளை பற்றி. 3 குணங்கள், இதை பத்தி தனியாவே ஒரு அத்தியாயம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம அந்த குணங்களை மேலோட்டமாக புரிந்து கொண்டால்தான் பகவான் என்ன சொல்கிறார் என்பது நமக்கு தெரியும். இந்த 3 குணங்கள் எதை பத்தி சொல்றார்? வேதத்தின் முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் 3 குணங்கள் சார்ந்தவை. அப்ப முதல்ல இந்த 3 குணங்கள் என்னங்கிறத பார்ப்போம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், மனிதர் உட்பட அனைத்து விஷயங்களும் 2 அடிப்படையான விஷயங்களை மையமாக வைத்து படைக்கப்பட்டவை. அதாவது அந்த ரிசோர்ஸ், அந்த மெட்டீரியல் சொல்றோம் இல்லையா, அந்த பேஸ் மெட்டீரியல், அந்த பேஸ் மெட்டீரியல் இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ மனிதன் உட்பட ஒண்ணுதான். ரா மெட்டீரியல் ஒண்ணுதான், அதுல மாற்றம் இல்லை. என்ன ரா மெட்டீரியல்னா 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், பிறகு 3 குணங்கள். இந்த கலவைதான் படைப்பு. அப்ப ரா மெட்டீரியல் எடுத்தோம்னா மனிதனுக்கும் மற்றவைகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அடிப்படையா நம்ம எல்லாமே இந்த ரா மெட்டீரியலால தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா என்னன்னா அந்த காம்பினேஷன்ல வித்தியாசம் இருக்கு. பர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்களுடைய அளவும் அந்த குணங்களுடைய அளவும் அதுல தான் எல்லாமே மாறுபட்டிருக்கு. இப்ப பஞ்சபூதங்களை பத்தி நாம பேச வேண்டாம் இந்த இடத்துல. 3 குணங்களை எடுத்துக்கொள்வோம்.
நம்முடைய சாஸ்திரங்கள் மனிதர்களை பிரிக்கின்ற பொழுது குணத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கின்றது. ஏன்னா ஒரு மனிதன் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது உணவால் ஆனது. பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய நீர், பூமி இதால் ஆனது. பிறகு அதுக்கு பிராணன் என்று ஒன்று இருக்கிறது, அது வாயு. அத வாயுனா பிறகு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி அக்னி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி, சக்தி, பவர், அது அக்னி. அப்புறம் இந்த உடம்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் ஸ்பேஸ். இப்படி 5 பூதங்கள். அப்புறம் என்ன சொல்றாங்க, 3 குணங்கள். மனிதனுடைய சுபாவம் எதனுடைய அடிப்படையில் இருக்கிறது? ஒரு மனிதனுக்கும் வேறுபட்டு இருக்கிறது இந்த சுபாவம். ஏன், எதன் அடிப்படையில் இது வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னா இந்த குணங்களின் அடிப்படையில் தான் வேறுபட்டிருக்கிறது. மனிதன் குணங்களின் ஆதிக்கத்தினால் செயல்படுகின்றான். இதை தெள்ள தெளிவாக 14வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லுகின்றார். மனிதன் 3 குணங்களின் ஆதிக்கத்தினால் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அப்ப இந்த சத்துவ குணம் என்பது எதை குறிக்கின்றது? அறிவை குறிக்கின்றது, அமைதியை குறிக்கின்றது. ரொம்ப சிம்பிளா பார்த்துருவோம். 14வது அத்தியாயத்தில் நம்ம டீப்பா பார்ப்போம். ஒரு குணத்திற்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. அப்போ சத்துவ குணத்திற்கு உண்டான ஒரு கேரக்டரைசேஷன் லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னா, அறிவை நேசிக்கக்கூடியவன், அறிவை விரும்பக்கூடியவன், அறிவை மையமாக வைத்திருக்கக்கூடியவன், அமைதியாக இருக்கக்கூடியவன். ரஜோ குணம் ஆசை நிறைந்தவன், அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்கு, அடைவதற்கு அதிகமாக செயலில் இருக்கக்கூடியவன். an active person. Why that person is very active? Because அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிசைர், அவனுடைய பேஸ் டிசைர், ஆசை. சத்துவ குணத்தினுடைய பேஸ் அடித்தளம் என்னது? அறிவு. ரஜோ குணத்தின் அடித்தளம் என்னது? ஆசை. அறிவு வேண்டுமென்றால் அமைதி இருக்க வேண்டும். ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நீ செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். 3வது இருக்கக்கூடியது தமோ குணம். இந்த தமோ குணத்துக்கு ஒரு என்னன்னா, இவனுக்கு வந்து போகம். தமோ குணத்துக்கு வந்து சௌகரியங்கள் மீது கவனம், சுகம். போகம்னா என்ன? சுகம். இந்த தமோ குணத்துல இருக்கிறவளை பார்த்தேன்னா அவன் எப்பவுமே சுகத்தை தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். எங்க போனாலும் கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமா, அப்படியே உட்காரணும், ரிலாக்ஸ் பண்ணணும். ஏசி இருக்கா உங்காத்துல, நல்ல பெட் இருக்கோ இல்லையோ, வெஸ்டர்ன் டாய்லெட் தானே, அப்படி இப்படி போகிறதுக்கு கார்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் இல்லையோ, ஏசி காரு. இந்த தமோ குணம் இருக்கிறவளுக்கு இப்படி இந்த போகம். இது போகம்னா என்னன்னா கம்ஃபர்ட், சௌகரியம். இது அடிமை. இது வந்து அடித்தளம். போகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், சௌகரியத்தை நேசிக்கக்கூடியவர்கள், சுகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், இதுதான் அவளுடைய அடித்தளம். இவளுக்கு என்னன்னா செயலின்மை. ஏன்னா எப்போ நம்ம சௌகரியத்துக்கு அடிமை ஆயிட்டோமோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அப்படியே சும்மா உட்காந்துருக்கலாம் தோணும். ஒரு வீட்டுக்கு போனால் நல்ல ஒரு சோஃபா குஷன்லாம் போட்டு ஜம்முன்னு ஒரு சோஃபா இருந்ததுன்னா அதில் போய் உட்காந்தா எழுந்திருக்கிற வரைக்கும் போகலாமா அப்படின்ற வரைக்கும் அங்கேருந்து எழுந்திருக்க மாட்டான், சௌகரியமாக உட்காந்துருப்பான். செயலின்மை. அப்போ சத்துவ குணத்திற்கு அடித்தளம் அறிவு. அந்த அறிவை அடைய வேண்டும் என்றால் அமைதி வேண்டும். ரஜோ குணத்திற்கு அடித்தளம் ஆசை. அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் செயல் நிறைந்தவராக இருக்க வேண்டும். தமோ குணத்திற்கு அடித்தளம் என்ன? போகம், சுகம். அந்த சுகத்தில் இருப்பவர்கள் அவர்கள் என்னன்னா செயலின்மையில் இருப்பார்கள். இந்த 3 குணங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இது சிம்பிளா சொல்லியிருக்காங்க, நான் டீப்பா போல. 14வது அத்தியாயம் ஒன்று தனியா இதுக்குன்னு இருக்கு, அதில் நாம பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல பகவான் எதை குறித்து சொல்றேன்னா, இந்த 3 குணங்களில் சார்ந்தவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யக்கூடியதுதான் வேதங்களின், அதாவது வேதத்தில் இருக்கக்கூடிய முற்பகுதி கர்மகாண்டத்தில் சொல்லி இருக்கு. இந்த 3 பேர் இருக்கா இல்லையா,
சத்துவ குணத்தில் இருப்பவனுக்கும் அறிவை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது, வெறி இருக்கிறது, வேகம் இருக்கிறது. ஆனால் அவனிடத்தில் அமைதி என்றுமே இருக்கும். ஏனென்றால் அவன் அந்த அறிவை அடைய வேண்டும், ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் அதுக்கேற்ற மாதிரி அமைதியான மனநிலையோடு இருந்தால் மட்டுமே தான் அது முடியும். சாரி. அப்போ ஒருத்தருக்குமே ஒரு தேவை இருக்கு. ஒருத்தருக்கு அறிவை அடைய வேண்டும் என்கின்ற தேவை, இன்னொருத்தருக்கு அவருடைய ஆசை எதுவோ அதை அடைய வேண்டும் என்கின்ற தேவை, வேறு ஒருத்தருக்கு சுகத்தை அடைய வேண்டும். இதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அதற்குண்டான வழிகளை சொல்லக்கூடியதுதான் வேதத்தில் இருக்கக்கூடிய முற்பகுதியான கர்மகாண்டத்தை குறிக்கின்றார் பகவான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, 3 குணங்களுக்கு உட்பட்டவற்றை குறித்து வேதங்கள் பேசுகின்றன அப்படின்னா வேதத்தில் இருக்கக்கூடிய முதல் பகுதியான கர்மகாண்டம் சொல்லுகிறது. இனி அடுத்த வரியை பார்ப்போம். அர்ஜுனா, நீ 3 குணங்களையும் கடந்தோன் ஆகுக. 3 குணங்களையும் கடந்தவனாக இருக்க வேண்டும். அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா 14th அத்தியாயத்துல பார்ப்போம். 14வது அத்தியாயத்தை 3 குணங்களையும் கடக்கணும்ன்றார். அப்படின்னா என்ன? சத்துவ குணத்தையும் கடந்துவான்றார் பகவான். சத்துவ குணத்துல கூட இருக்காத. ஏன்னா சத்துவ குணத்துல இருந்தாலும் அதுல ஒரு ஆசை இருக்கு, அறிவை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. அது கூட வேண்டாம், அதையும் கடந்துடணும் அப்படின்றார் பகவான். அப்போ கர்மத்தை யோகமாக செய்தால் ஆசைகள் போய்விடும். அதற்குண்டான வழியை அப்புறமா பார்ப்போம். அப்போ இந்த 3 குணங்களையும் கடந்தவனாக இனி இரு என்றால் என்ன சொல்கிறார் என்றால், ஆசையற்றவனாக இரு. ஆசையற்றவனாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை நாம இப்போ கொஞ்ச நேரத்தில் நாம பார்ப்போம். அடுத்தது இருமைகள் அற்று. இந்த இருமைகள் அடுத்தது என்ன, இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இருமைகள் அற்று அப்படின்னா இந்த சுகம் துக்கம், இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, இந்த பிரபஞ்சமே இருமைகளால் நிறைந்தது. சீதோஷணம், ஒரு நேரத்தில் ஒரே உஷ்ணமா இருக்கும், ஒரு நேரத்தில் ஒரே குளிர்ச்சியாக இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டு போறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த விஷயங்கள். அப்ப இந்த சீதோஷணம், இந்த இருமைகள் எல்லாமே இருக்கு. அந்த இருமைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே இனிப்புன்னு இருக்கு, கசப்புன்னு இருக்கு, காரம், இப்படி பல விதமான இருக்கு. இருமைனா நாட் ஒன்லி ஜஸ்ட் டு மல்டிபிள்ஸ் அப்படிங்கலாம், பட் குறிப்பாக 2ன்றது இருக்கு. 2ன்றதை எடுத்து பார்த்தோம் என்றால் சீதோஷணம் இருக்கு, சுக துக்கம் இருக்கிறது, விருப்பு வெறுப்பு இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கு. இதை கடந்தவனாக இரு. இந்த பிரபஞ்சமே அப்படிதானா, அது எப்படி நான் கடந்து போறது? இங்கதான் ரொம்ப முக்கியம். வெளியில எப்படி வேணா இருந்துட்டு போட்டும், அவற்றை நீ கடந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை நீ எந்த கோணத்தில் பார்க்கின்றாயோ அதுதான் உனக்கு சாத்தியமாக மாறும். இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த இருமை பலமாக தெரிகின்றது. சுக துக்கம், இதுதான் அடிப்படை. இதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் இந்த கேட்டகரியில தான் போடுறோம். சுகம் துக்கம்ன்ற கேட்டகரிக்குள்ள தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் இந்த சுக துக்கம்ங்கிறதுக்கு சூழ்நிலையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஐ இன்ஃபர், சூழ்நிலையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் அப்படி எடுத்துக்கொள்கிறேன். ஐ இன்ஃபர் த சிச்சுவேஷன் ஆஸ் ஹாப்பி அண்ட் சாரி. ஐ இன்ஃபர், நான் அதை எப்படி மாற்றிக்கொள்கிறேன்? நான் அதை எப்படி மாற்றிக்கொள்கிறேன்? எதன் அடிப்படையில் நான் அதை செய்கின்றேன் என்றால், நான் என்னிடத்தில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயத்தை வைத்து.
நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு இல்லையா, விருப்பு வெறுப்புன்ட்டு. சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம விரும்பக்கூடியது, சில விஷயங்களை நாம் வெறுக்கின்றோம். இந்த விருப்பு விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சுகமாகவோ துக்கமாகவோ அமைகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த இருமைகளை கடந்தவனாக நீ இரு, இருமைகள் அற்றவனாக நீ இரு என்று பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்ற பொழுது, அர்ஜுனன் மூலியமாக நமக்கு பகவான் சொல்லுகின்ற பொழுது, நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயத்தை தூக்கி எறிந்து விட்டோம் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருமை என்பது எதுவுமே இல்லை, சுகம் துக்கம் என்பது எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார். அது முடியுமோ? யோசிச்சு பாருங்க. விருப்பு வெறுப்பு இதை வச்சுக்கிட்டு தானே நம்ம எல்லாமே பண்றோம். நம்ம வாழ்க்கையில எல்லாமே இதை வச்சு தானே பண்றோம். எல்லாமே விருப்பு வெறுப்பு. கல்யாணம் ஆகி பண்ணும்போது கூட என்ன சொல்றோம் பொண்ணுகிட்ட, ஆம்படையானுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. Our life is revolving around this, the pathetic situation. It's a very pathetic situation. நம்ம வாழ்க்கையை இந்த விருப்பு வெறுப்புங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சுட்டு, எவ்வளவுதான் விஸ்தாரமான ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டினாலும் ஒரு சின்ன ஜெயிலுக்குள்ள 6 அடிக்கு 6 அடி ஜெயில இருக்கிற அந்த செல்ல இருக்கிற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வீடு 2500 3000 சதுர அடிக்கு கட்டியிருப்போம், கீழே மேல அப்படி இப்படி எல்லாம் வச்சு. ஆனா உண்மையிலேயே நம்ம எவ்வளவு இடத்துல வாழறோம்னா, ஒரு 6 அடிக்கு 6 அடி இந்த ஜெயில் செல்ல இருக்கிற இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த விருப்பு வெறுப்புங்கிறது நம்மளை அப்படி சுருக்கிடுது. சில பேர் சொல்ல ரொம்ப பெருமையா, நான் பார்த்து 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 கட்டின வீடு சார், எனக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் கட்டினேன். இப்படி எல்லாத்திலுமே நாம அந்த விருப்பு வெறுப்பு கொண்டோம். எதை பார்த்தாலுமே விருப்பு வெறுப்பு மையமா வைத்து பார்க்கின்றோம். நான் விரும்பக்கூடியதாக என் முன்னாடி இருந்தால் சந்தோஷம், முகத்தில் ஒரு புன்சிரிப்பு, ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம், ஆஹா சூப்பர். நான் விரும்பாத ஒன்று என் முன் இருந்தால் அவ்வளவுதான், அப்செட், டிசப்பாயிண்டட், ஃப்ரஸ்ட்ரேட்டட், இரிட்டேட்டட், ஆங்கர், நிறைய சொல்லிட்டு போலாம். ஆனா உண்மையிலே சூழ்நிலைக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறதா? ஒரு சூழ்நிலை ஆகப்பட்டது இன்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை, துன்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை என்று ஏதாவது இருக்கிறதா? நான் ரொம்ப பேசிக்கா பேசுறேன். ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் an extraordinary situation. இப்போ ஒரு பயங்கரமான புயல் வந்து பல வீடுகளை எடுத்து தள்ளி எல்லாம் பண்ணி போச்சுன்னா கண்டிப்பா அது துன்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இது என்னுடைய விருப்பு வெறுப்பினால் வந்ததல்ல, சூழ்நிலை உருவாக்கி. ஒரு பூகம்பம் வரும், இப்ப கூட ரீசெண்டா வந்து அதுல நிறைய பேருக்கு அழிவு வருது. இது கண்டிப்பாக துக்கத்தை தரக்கூடியது. இது என்னுடைய விருப்பு வெறுப்பினால் வந்த விஷயம் அல்ல, சூழ்நிலை ஏற்படுத்தியது. இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ், புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு கூட பார்த்தோம், டெல்லி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 டிகிரிக்கு மேல வெயில். அது ஒரு சராசரி மனிதனாக அந்த வெயில தாங்கிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வெறுப்பு வெறுப்புனால வரக்கூடியதா? இல்லை, இந்த துன்பம்ங்கிறது இது சூழ்நிலை தரக்கூடியது. ஆனா இதெல்லாமே எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ், extraordinary situation which is beyond our control, ஆனா நம்ம லைஃப்ல டெய்லி நடக்கக்கூடிய சராசரி விஷயங்கள், இதுலதான் நமக்கு துன்பம் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு பூகம்பம் ஏற்படுத்தக்கூடிய துன்பமாக இருக்கட்டும், ஒரு புயல் ஏற்படுத்தக்கூடிய துன்பமாக இருக்கட்டும், இல்லது அதீத வெயில் ஏற்படுத்தக்கூடிய துன்பமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் வந்து போய்விடுகிறது.
ஆனா நம்ம படுற துன்பம் இருக்கு பாத்தீங்களா, இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து போறது கிடையாது. டெய்லி நடந்துட்டு இருக்கு. எவ்ரி டே ரைட் ஃப்ரம் மார்னிங் நான் தூங்கி எழுந்ததுலேருந்து ராத்திரி போகிற வரைக்கும் இந்த துயரத்தில் இருக்கு. என்னடா இது, என்னடா இது, என்னடா இது, வெறுப்பு 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 வெறுப்பு. ஆமாமா இல்லையா? நல்லா யோசிங்க. நடுவில் நடுவில் மகிழ்ச்சியாக அப்படி வந்துட்டு போகும். இந்த சீரியஸான மூவியில் வந்து அப்பப்போ காமெடி சீன் வர்ற மாதிரி ஏதோ ஒன்று வரும், ஒரு சிரிப்போம். ஆனால் அந்த வெறுப்பு ரொம்ப ஓங்கி போச்சுன்னா அந்த அந்த காமெடி சீன் கூட எரிச்சலாக மாறிடும். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜோக் சொன்னா, அட சும்மா இருப்பா, இங்கே மனுஷன் படுற அவசியம் உனக்கு என்ன தெரியும், இந்த நேரத்தில் வந்து ஏதோ ஜோக் சொல்கிறானா போய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். அது நல்ல சிரிப்பை தரக்கூடிய ஜோக்காக தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அதே சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு துக்கமான செய்தி வந்துருது, ஒரு எரிச்சலான செய்தி வந்துருச்சுன்னா டபக்குன்னு சந்தோஷம் போயிடும். டபக்குன்னு அந்த சந்தோஷம் போயிடும். என்னது அப்படியா? ஒன்னில ஒருத்தர் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்காரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னப்பா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது பெரிய விஷயம்ன்ற, உன் கூட போட்டி போட்டான் பார்த்தியா, அவனுக்கு இன்னும் 2 மாசத்துல நமக்கு மேல இருக்கிற மேனேஜரோட போஸ்ட் காலி ஆகுதான். அதுக்காக தான் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, அது அவனுக்கு கொடுக்க போறாங்கன்றப்போ இப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச மகிழ்ச்சி புஷ்னு போயாச்சு. இம்மீடியட்லி கான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சந்தோஷங்கிறது கொஞ்ச நேரம் தாங்க நிக்கிறது, ஆனால் துக்கம்ங்கிறது நிறைய நேரம் நிக்கிறது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், பதில் சொல்லுங்க எனக்கு. ஆமா, ரைட் ஆர் ராங்? எஸ், கரெக்ட். சந்தோஷத்தோட வாழ்வு, எஸ், சந்தோஷத்தோட வாழ்வு ரொம்ப கம்மிங்க. துக்கத்தோட வாழ்வு ரொம்ப கம்மி. என்னைக்கோ நடந்த மோசமான விஷயங்களை இன்னமும் ஞாபகப்படுத்திட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது கல்யாணம் ஆகி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும். இப்பவும் அதை எடுத்து பேசி அன்னைக்கு எனக்கு தெரியும் நீ அப்படி பண்ணி என்ன. ஆனா மகிழ்ச்சிகரமான விஷயங்களை எத்தனை வாட்டி நம்ம அலசி பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய பலவீனம். அப்ப இது உண்மையிலேயே அந்த சூழ்நிலைக்கு இருக்கிறதா என்றால் இல்லை, நான் உருவாக்கியது. என்னுடைய விருப்பு வெறுப்பை வைத்து நான் உருவாக்கிய இன்ப துன்பம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணங்கள் எல்லாமே எக்ஸெப்ஷனல் கேசஸ். ஒரு புயலாக இருக்கட்டும், ஒரு பூகம்பமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சுட்டெரிக்கும் வெயிலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எக்ஸெப்ஷனல் கேசஸ். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஆனால் சராசரி வாழ்க்கையில், தினசரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எனக்கு துன்பத்தை தரக்கூடியதாக மாறுகின்றது அல்லது இன்பத்தை தரக்கூடியதாக மாறுகின்றது என்கின்ற பொழுது அது அந்த சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதல்ல, என்னிடத்தில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயம் தான். அப்ப இந்த இடத்துல இருமைகளிலிருந்து வேறுபடு என்று பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது, உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு என்பதை தள்ளி வைத்து நீ இரு அப்படின்ற. இதுக்கு முன்னாடியே சொன்னார் பகவான் இந்த அத்தியாயத்திலேயே, நீ சண்டை போடும்போது இது உன்னுடைய சுதர்மம் நினைச்சு நீ சண்டை போட்டேன்னா அது உனக்கு புண்ணியம். ஆனால் இந்த சண்டை போடும்போது உன்னுடைய விருப்பு வெறுப்பை வைத்து சண்டை போட்டேன்னா அதுவே பாவமாக மாறிவிடும். அப்ப பகவான் என்ன சொல்ற, நான் ஏற்கனவே சொல்றதை மறுபடியும் சொல்றேன், இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம இனி அடுத்த ஸ்லோகத்தில் அது வேற ஒரு இதுவா பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு பகவான் சொல்லக்கூடியது, இருமைகளை கடந்தவனாக இரு என்றால் இந்த விருப்பு வெறுப்பு என்பதை விட்டு விட்டு வா. இதை விட்டு விடு. இதை விட்டு விட்டால் என்ன ஆகும்னா சூழ்நிலை உனக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்காது, சமமாக இருக்கும். அப்ப அந்த இருமைகளை விட்டு விட்டு வா என்கின்ற பொழுது, விருப்பு வெறுப்பை விட்டு விட்டு வா என்றால் என்னன்னா, இது சத்துவ குணத்தை விடுவதற்குண்டான முயற்சி. சத்துவ குணத்தையும் விடணும்னு சொன்னார் இல்லையா? சத்துவ குணத்தை எப்படி விட முடியும்னா, ஏன்னா சத்துவ குணம் இருக்கிறவனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும். அவனுக்கு இதை படிக்கலாம், இதை படிக்கலாம், இந்த விஷயங்களை படிக்க வேண்டாம், இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் இருக்கும். அவன் அதை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஐயோ நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போனேன், அந்த புஸ்தகம் எனக்கு கிடைக்கல, இதை தெரிஞ்சுக்கணும்னு போனேன், இந்த புஸ்தகம் கிடைக்கல, அதை வச்சுட்டு அவன் சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பான்.
அப்ப சத்துவ குணத்தையும் கடந்து செல்வதற்கு என்ன வழினா வெறுப்பை விட்டு வெளியே வா என்று சொல்கின்றார். அதோட இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாரு, அடுத்தது என்ன சொல்றாரு, எப்போதும் உண்மையில் நின்று, எப்போதும் உண்மை நின்றுனா எப்பொழுதும் சத்துவ குணத்திலேயே இரு. அது எப்பொழுதும் உண்மையிலே நின்றுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அறிவு இருந்தா, அதை பத்தின அறிவு இருந்தா தான் உண்மையை தெரிய முடியும். அறிவே இல்லைன்னா அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ எப்பொழுதுமே உண்மையில் நின்று அப்படின்னு சொல்லுகின்ற போது அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாருன்னா சத்துவ குணத்தில் இருப்பாயாக. ஏன்னா இப்போதைக்கு அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாருன்னா இருமைகளை கடந்து வா, ஆனால் சத்துவ குணத்தில் இரு. ஏன்னா சத்துவ குணத்தை தாண்டி நீ செல்வதற்கு வேறொரு நிலைக்கு போக வேண்டும். அதை நான் உனக்கு பின்னாடி சொல்லித்தரேன். இப்ப நீ என்ன பண்ணணும்னா சத்துவ குணத்தில் இரு. ஏன்னா சத்துவ குணத்தில் இருக்கின்ற பொழுது அறிவு ஓங்கி இருக்கு. அறிவை வைத்துதான் உண்மை பொய் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அறிவு இல்லாதவனுக்கு இது உண்மை பொய் என்பது தெரியாது. நிறைய பேர் நம்மளை அப்படிதான் ஏமாத்துறா. நம்மளாம் MBA படிச்சிருப்போம், என்னெல்லாமோ படிச்சிருப்போம், ஆனா உண்மையிலேயே அடிப்படையான அறிவு நம்ம கிட்ட இருக்கான்னு இல்ல. அதனால்தான் மற்றவங்களால நம்மளை ஈஸியா ஏமாத்த முடியாது. ஈஸியா ஏமாத்திப்பாரு. அப்போ உண்மையிலே இரு என்று சொல்கின்ற பொழுது பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் சத்துவ குணத்தில் எப்பொழுதும் இருப்பாயாக. அறிவு மேலோங்கி இருக்க வேண்டும். அறிவு மேலோங்கி இருந்து ஆசைகள் கீழோங்கி இருக்கும்போது நீ ரஜோகுணத்தை தாண்டி சத்துவ குணத்தில் இருக்கின்றாய். ஆசையை ஒரு அமுக்கிட்ட அமுக்கி எதை மேல வச்சிருக்க? அறிவு இருக்கின்ற இடத்தில் ஆசை அடங்கி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவு இருக்கின்ற இடத்தில் ஆசை அடங்கி இருக்கும். அந்த இடத்துல அப்படி சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா யோகக்ஷேமங்களை கருதாமல். யோகம் க்ஷேமம் 2 வார்த்தை இருக்கு. யோகம்னா என்னன்னா அவன் ஒரு யோகக்காரன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யோகம்னா என்னன்னா நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை அடைகின்றோமே, அதுதான் யோகம். அதான் நம்ம சொல்லுவோம் அவன் யோகக்காரன்பா, பாரு அவனுக்கு எப்படி கிடைக்குது பாரு. ஒண்ணு நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கொலோக்கியல் தமிழ்ல சொல்லணும், சென்னை தமிழ்ல சொல்லணும்னா அவனுக்கு மச்சம் இருக்குப்பா, மச்சக்காரன் கிடைக்குது பார் அப்படின்றோம். அதுதான் இந்த இடத்துல யோகம். யோகம் என்றால் இல்லாததை அடைகின்ற நிலை. க்ஷேமம் என்றால் அடைந்ததை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியது. இது யாரை பத்தி சொல்றாரு? ரஜோகுணத்துல இருக்கிறவரை பத்தி சொல்றாரு. ஏன்னா ரஜோகுணத்துல இருக்கிறவனுக்கு தான் ஆசை. எது மேல ஆசை? இல்லாதது மேல ஆசை அடையணும்னு சொல்லி அடைஞ்ச அப்புறம் அவன் அதுக்கு எக்ஸ்ட்ரா பாடுபடுவான். அடைஞ்சதை வச்சு காப்பாற்றணும். அதனாலதான் ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரன் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் காப்பாத்துறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு தேவை சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும், எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துக்கணும், குளிர்றதுக்கு ஒரு குளிர் இருந்ததுன்னா போத்திக்க ஒரு பிளாங்கெட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்னதாக இருந்தால் போதும். ஒரு குடிசையா இருந்தா கூட சரி, ஓகே. அதுக்கு மேல அங்க அவனுக்கு பயமே கிடையாது. ஏன்னா எதை வச்சு காப்பாத்தின அவன்கிட்ட இருக்கு. எவன் வந்து அதை திருடிட்டு போறான்? அப்போ இந்த இடத்துல யோகக்ஷேமம் என்று சொல்லுகின்ற பொழுது நம் தேவைகளுக்கு மீறி ஆசைப்படக்கூடியது, அதுதான் யோகம் சொல்ற. மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான சில தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளோடு அவன் நிறுத்தி கொண்டு விட்டால் அவனுக்கு வாழ்க்கையில கவலைங்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் காப்பாத்துறதுக்குன்னு சொல்லி பெருசா எதுவுமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுல பாருங்க, ஒன்னொன்னுத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கே அவ்வளவு சிரமமா இருந்து பாருங்க. ஏசி வாங்கி போட்டுட்டோம், சம்மர் சீசன், அதை நல்லா மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதுதான் க்ஷேமம். யோகம் ஏசி வாங்கி போட்டாச்சு. யோகம்ங்கிறது என்ன? ஏசி வாங்கி போட்டுட்டோம். க்ஷேமம்ங்கிறது என்னது? அந்த ஏசி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா அது பாட்டுக்கும் ரூமை கூல் ஆக்கிறதுக்கு பதிலாக இன்னும் சூடாக்கி விட்டுரும். அப்போ அதுக்கு ஆளை கூப்பிடு, அவன் வந்து ப்ராப்பராக செஞ்சு அவனுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்து இதெல்லாம் இருக்கணும். அது பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். யோகக்ஷேமன்றது அதான், அட்டைன் அண்ட் மெயின்டைன். இதுதான் யோகக்ஷேமம். அட்டைன் அண்ட் மெயின்டைன்.
பட் பகவான் என்ன சொல்றாருன்னா, யூ ஹாவ் டு அட்டைன், பட் தேர் ஷுட் நாட் பி நீட் டு மெயின்டைன். அதுதான் பகவான் சொல்றாரு. அப்போ அட்டைன் அண்ட் நோ மெயின்டைன் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை நீ அடைந்தால் அது அடைந்தால் போதும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது ஒன்றும் பெருசாக நாசமாகிற விஷயமாகவோ திருடு போகக்கூடிய விஷயமாகவோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல யோகக்ஷேமம் சொல்றது தேவைக்கு அதிகமான விஷயங்களை அடைவதும், அடைந்த விஷயங்களை நாசம் ஆகாமல் அதை காத்து காப்பாற்றுவதும். ஏன்னா இதே பகவான் வேற ஒரு இடத்துல சொல்லப்போற யோகக்ஷேமம் பயாவகம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய யோகக்ஷேமத்திற்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல பகவான் சொல்றார். அந்த இடத்துல அந்த அர்த்தத்தோட நம்ம பார்ப்போம். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த யோகக்ஷேமத்தை விட்டுடுன்றார். யோகக்ஷேமங்களை கருதாமல் அப்படின்னா நான் ரஜோகுணத்திலேருந்து வெளியில வந்துரு, இதுக்கு உண்மையில் நின்றுன்னு சொன்னார் இல்லையா, சத்துவ குணத்தில் இருப்பாயாக. அப்புறம் ரஜோகுணத்திலேருந்து வெளியில வரணும்னு எப்படி வருது, யோகக்ஷேமத்தில் கருதாமல். எதை நீ செய்தாலும் அதில் யோகக்ஷேமத்தை வைக்காதே, கருதாமல். அப்ப ரஜோகுணத்திலிருந்து வெளியில வந்துரு அர்ஜுனா. அடுத்தது என்ன சொல்றாரு, ஆத்மாவை வசப்படுத்தியவனாக அப்படின்ற. இந்த இடத்துல ஆத்மாவை வசப்படுத்தியவனாக அப்படின்றப்ப என்னன்னா, மனதை தன் வசம் ஆக்கியவன். இது யாருக்கு பொருந்தும், தமோ குணத்துல இருக்கிறவன். ஏன் தமோ குணத்துல இருக்கிறவனுக்கு இது பொருந்தும், அவன் தான் போகத்தை விரும்பக்கூடியவனாச்சே, சுகத்தை விரும்பக்கூடியவனாச்சே. சுகத்தை விரும்பக்கூடியவனும் போகத்தை விரும்பக்கூடியவனுக்கும் மனம் அவன் கட்டுப்பாடில் இருக்காது. மனம் அவனோட கட்டுப்பாட்டுல இருக்க. மனம் இஷ்டத்துக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்க இன்னும் சுகம் இருக்கு, இங்க என்ன, இங்க இன்னும் சொர்க்கம் எங்க இருக்கு, சுகம் எங்க இருக்கு, இன்பம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையே தேடி பார்த்துட்டு இருப்பான். அவனுடைய மனம் அவன் கட்டுப்பாடில் இருக்காது. எப்பவுமே நல்லா பாருங்க, போகத்தில் திளைக்கின்றவன், சுகத்தை விரும்புகின்றவன், அவன் மனசு அவன் கட்டுப்பாட்டில் இருக்க அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு கிடைச்சா கூட அந்த அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஏன்னா மனசு வேற ஒண்ணு தேட ஆரம்பிச்சு, உடனே இன்னொன்னு இதை விட அது பெட்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தமோ குணத்தில் இருக்கக்கூடியவனுடைய அடிப்படை லட்சணம், அடிப்படை விஷயமாகப்பட்டது போகம். போகத்தில் இருக்கக்கூடியவனுடைய மனம் கட்டுப்பாடில் இருக்காது. அப்படிப்பட்டவனாக நீ இருக்காதே அர்ஜுனா, ஆத்மாவை உன் வசமாக்கு என்றால் இந்த இடத்துல ஆத்மா என்று பகவான் குறிக்கக்கூடியது மனதை உன் வசத்தில் வைத்துக்கொள். ஏன்னா மனசு அர்ஜுனனுடைய ப்ராப்ளம் அதுதானே. எப்படி இருந்தா பாருங்க, சண்டை போட போறேன், அந்த 2 படைகளும் வந்து நின்ன அப்புறம் கூட கண்ணன் கிட்ட என்ன சொல்றான் அர்ஜுனன், கிருஷ்ணா நீ என்ன நடுவில் கொண்டு போய் நிறுத்து, என் கையால அடிபட்டு யார் யாரெல்லாம் சாக போறான்றதை நான் பார்க்கணும். அப்படி சொன்னவன் அங்க போய் நின்ன உடனே பீஷ்மரையும் துரோணரையும் கிருபர் போன்றவர்களையும் பார்த்த பிறகு அவனுடைய மனம் சஞ்சலம் அடைந்து விட்டது. இப்ப யுத்தம் வேண்டான்ட்டான். எப்படி சொல்லி கண்ணனை கூட்டிட்டு போச்சோன்னா, என் கையால சாக போறவன், என்னுடைய அம்புக்கு இரையாக போகிறவர்கள் யார் என்று நான் பார்க்க வேண்டும், என்னோடு சண்டை போடு வந்திருக்கின்ற முட்டாள்களையும் நான் பார்க்கணும். இதுதான் சொல்றான், இப்படிதான் சொல்றான். என்னுடைய அம்புக்கு இரையாகக்கூடியவர்களையும் என்னுடன் போர் தொடுக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய முட்டாள்களையும் நான் பார்க்கணும். கொண்டு போய் நிறுத்தாரு சொன்னா, கிருஷ்ணா அந்த யுத்தம் மத்திய பகுதியில் கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னா, அங்க போய் நின்ன அப்புறம் அவன் மனசு மாறிடுது. அப்ப என்னன்னா, அவன் ரொம்ப சஞ்சலம் ஆயிட்டான். அவன் ஒரு சஞ்சலமாய் கடைசியில் அவனுக்கு எது சரின்னு தவறுன்றது கூட புரியல. அப்போ அவன் மனம் அவன் வசம் இல்லாமல் போய்விட்டது. அப்ப அர்ஜுனனுக்கு அந்த ஒரு, அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். நாமளும் நம்ம மனசை நம்ம கட்டுப்பாடுல வைக்கிறது. அதனால்தான் மற்றவங்களால நம்மளை ஈஸியா ஏமாத்த முடியாது. நாம எடுப்பார் கை பிள்ளையாக இருக்கின்றோம். டிவியில ஒரு விளம்பரத்தை வருது, அதை பார்த்த உடனே இதை வாங்கலாமே. யூடியூப்ல ஒருத்தர் சொல்றாரு, அதை பார்த்த உடனே இதை செய்யலாமே. வேற ஒருத்தர் ஒண்ணு சொல்றாரு, அதை பார்த்து செய்யலாமே. இப்ப
இப்படி மனசு பாஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, அங்க போகலாமா, இங்க போகலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எதுலையுமே ஒரு திருப்தி இல்லை, எதுலையுமே ஒரு மன நிறைவு இல்லை. ஏன்னா மனசு நம்ம அவசியம் இல்லை. மனசு வெளியில இருக்கிறவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம மனசு இருக்கு. இப்ப இந்த அர்ஜுனனுக்கு சொல்வதன் மூலியமாக நமக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, மனசை உன் வசப்படுத்துவாயாக. அப்ப இதெல்லாம் எப்படின்னா, அப்போ தமோ குணத்தில் இருக்கக்கூடியவன் ரஜோ குணத்திற்கு ரஜோ குணத்தில் இருக்கக்கூடியவன் சத்துவ குணத்திற்கு பிறகு சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவன் அதையும் விட்டு 3 குணங்களையும் விட்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக பகவான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எடுத்து மீண்டும் பார்த்தோம் என்றால், வேதத்தை பற்றி சொல்லுகின்றார். 3 குணங்களுக்கு உட்பட்டவர்களுக்காக சொல்லப்பட்டது வேதம். ஏன்னா இந்த 3 குணங்களில் இருப்பவர்களுக்கும் ஒரு விதமான ஆசை இருக்கிறது. தமோ குணத்தில் இருப்பவனுக்கு சுகபோகத்தை அனுபவிக்கின்ற ஆசை, ரஜோ குணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருட்கள் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசை, சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அறிவு, இதை மேலும் மேலும் அறிவை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை. இப்படி ஆசைகளோடு இருப்பவர்களுக்காக சொல்லப்பட்டது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அப்படின்றத வேதத்தில் சொல்லிட்டு, அர்ஜுனா நான் உனக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ இந்த 3 குணங்களையும் கடந்தவனா ஆகுக. அது பின்னாடி சொல்ல போறாரு அது எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அந்த 3 குணங்களை கடப்பதற்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை சொன்னார். நாமளும் அதை நல்லா புரிஞ்சுப்போம். இருமைகள் அற்று, என்னன்னா விருப்பு வெறுப்பை துறந்து விடுவோம். அடுத்தது அர்ஜுனன் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் உண்மையில் நின்று. அப்படின்னா எப்பொழுதும் நீ சத்துவ குணத்தில் இருப்பாய். இப்ப நீ என்ன பண்ணணும் அர்ஜுனா, சத்துவ குணத்தில் நில். ஏன்னா அறிவின் ஆளுமையில் நீ இருப்பாயாக. அறிவின் ஆளுமையில் இருந்தால் என்ன நடக்கும்னா, யோகக்ஷேமத்திலிருந்து உன்னால் விடுபட முடியும். யோகக்ஷேமத்திலிருந்து நீ விடுபட்டாயானால் மனதை உன் வசம் வைத்துக் கொள்ள முடியும். இப்படி இருந்தாதான் நீ ஒரு உறுதி உடையவனாக இருக்க முடியும். அப்படின்னா பகவான் என்ன சொல்றாருன்னா, அறிவு தான் உண்மையானது. அறிவை தான் நாம் மேலும் மேலும் சிந்திக்க வேண்டும். அறிவு அடைய 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 நம்முடைய ரஜோ குணமும் தமோ குணமும் அடங்கி கொண்டே வரும். அதுதான் பகவான் சொல்றாங்க. எப்பேற்பட்ட அறிவை அடைய வேண்டும்? இப்ப இந்த கர்மயோகத்தை பத்தின அறிவை நாம இப்போதைக்கு புரிஞ்சுப்போம். ஞான யோகத்தை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டார். சாங்கிய யோகம் ஆத்மாவை பற்றி சொன்னார். இப்பொழுது நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்க போறோம்னா, கர்ம யோகத்தை பற்றிய விஷயங்களை சொல்ல போகின்றார். அந்த அறிவை அடைந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். ஆகிவிட்டோம் என்றால் யோகக்ஷேமத்தில் நம் கவனம் இருக்காது, மனம் நம் வசம் இருக்கும். இதை தான் 45வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதோ? ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு நமக்கு. சரி, சந்தோஷம். இப்ப அடுத்தது போவோம். நாம 46வது ஸ்லோகத்துக்குள் பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். ஆழமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 வரிகள் தான் ஸ்லோகத்தில் இருக்கலாம், 3 வரிகள் ஸ்லோகத்தில் இருக்கலாம். ஆனால் உள்ளிருக்கக்கூடிய கருத்து ஆழமானது. 2வது நான் ஒன்று சொன்னேன், இந்த கர்மயோகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் நன்றாக தெரிந்து கொண்டு இப்பொழுதே நம்மால் அதை பயன்படுத்த முடியும். ஒரு சின்ன விஷயம் சொல்றீங்க, உங்களால் அது முடியுமா முடியாதுன்னு எனக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். விருப்பு வெறுப்பை விட்டு விலக முடியுமா முடியாது? அதாவது அதற்குண்டான முயற்சி எடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. விலகுவதற்கு கொஞ்சம் சமயம் கண்டிப்பா முடியும். இல்ல அந்த முயற்சி எடுக்க முடியும். நாம அதுல இருந்து விலகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். ஆனால் விலகுவதற்குண்டான முயற்சி இந்த க்ஷணத்திலிருந்து நம்மளால எடுக்க முடியும். ஆனா ஆத்ம ஞானத்துக்கு கொஞ்சம் நிறைய டைம் போகணும். அதெல்லாம் நம்ம பின்னாடி யோசிப்போம். அப்போ அதனால தான் நான் இதில் உங்களுக்கு டைம் எடுக்கிறேன். 46வது ஸ்லோகத்தை நம்ம டச் பண்ணுவோம். எங்கும் இது இன்னொரு ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஞான யோகத்தை பிரமாதப்படுத்தி சொல்றாரு.
ஏன்னா கர்மயோகத்தோட நின்னுடாத ஞான யோகத்திற்கு வரணும். கர்மயோகம்ங்கிறது ஞான யோகத்திற்கு உண்டான வழி. ஏன்னா அல்டிமேட் பெனிஃபிட்டை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஈஸியா என்டர் ஆயிடுவேன், யோசிக்க மாட்டேன். அதற்குண்டான விஷயத்தை சொல்ற, எங்கும் நீர் நிரம்பிய இடத்தில் ஒரு சிறு குட்டம் என்ன பொருள் உடையது? அன்ன பொருளே ஞானமுடைய பிராமணனுக்கு வேதங்களும் உடையது. வேதங்களும் உடையது அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இதோடைய மேலோட்டமான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். டீப்பா நம்ம போய் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா போச்சு. ஊர்ல எங்கேயுமே தண்ணி கஷ்டம் இல்லை. தண்ணி ஒரு பெரிய வாஸ்ட் வாட்டர் பாடி இருக்கு, ஒரு பெரிய நீர்நிலை இருக்கு அந்த ஊர்ல. பெரிய நீர்நிலை இருக்கக்கூடிய ஊரில் ஒரு கிணற்றின் பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கும், அல்லது ஒரு கிணற்றின் தேவை எந்த அளவுக்கு இருக்கும்? தேவையப்படாது. ஏன்னா நீரே இல்லாத இடத்துல குளம் இல்லை, பெரிய ஆறு இல்லை, அது இல்லை அப்படின்றப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கிணறாகப்பட்டது மிக முக்கியமானதாக இருக்கும். ஆனா இந்த ஊர்ல எங்க பார் நீர்நிலைகள் இருக்கிறது. இப்ப கேரளா மாதிரி இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு கொல்லையிலேயே ஒரு குளம் இருக்கும் எல்லாரும் வீட்லயும். இனி இப்ப அவன் அப்படிப்பட்ட பெரிய நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிணறுக்கு என்ன வேலை? கிணறுக்கு எந்த விதமான பிரயோஜனமுமே அங்க கிடையாதே. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா பகவான் இந்த ஸ்லோகத்துல. அது எதோட ஒப்பிட்டு சொல்றாருன்னா, இது எதோட சம்பந்தப்படுத்துறாருன்னா, அன்ன பொருளே அது போலவே அந்த அர்த்தத்தை உடையதுதான் எது? ஞானமுடைய பிராமணனுக்கு வேதங்களும் உடையன. ஞானத்தை உடைய பிராமணனுக்கு வேதங்களும் அவ்வளவுதான். ஏன்னா ஞானம்ங்கிறது, அந்த பிரம்ம ஞானம்ங்கிறது ஒரு பெரிய நீர்நிலை போன்றது. வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மகாண்டம் என்பது ஒரு சின்ன கிணறை போன்றது. பிரம்ம ஞானத்தை அடைந்த இந்த இடத்துல பிராமணன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, ஞானி என்ற வார்த்தை நாம வேற எதுக்குள்ளே நுழைய வேண்டாம். இந்த இடத்துல பிரம்ம ஞானத்தை பெற்றவன், பிரம்ம ஞானத்தை பெற்றவன் அவனுக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானது என்றால், பெரிய நீர்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சிறிய கிணறு எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவே. எவ்வளவு அழகா சொல்லார் பாருங்க. பகவத்கீதையில வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்திற்கும் ஒரு அழகு இருக்கு. சொல்லப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு அழகாக, எளிமையாக நாம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பகவத்கீதையினுடைய ஒரு அற்புதம். எவ்வளவு அழகா ஒரு பெரிய விஷயத்தை எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்க. பிரம்ம ஞானம்ங்கிறது எதோட எப்படி அழகா சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு பெரிய நீர்நிலை இருக்கிற இடத்துல கிணத்துக்கு என்னையா வேலை? அப்போ பிரம்ம ஞானம் இருக்கிற இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மகாண்டத்திற்கு என்ன வேலை? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா யாருக்கு இது பிரயோஜனம் இல்லை? கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய எப்பேற்பட்ட கர்மாக்களுமே ஞானத்தை அடைந்த பிராமணனுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அவனுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்ப யாருக்குடா அர்த்தம் இருக்குன்னா, பிரம்ம ஞானத்தை அடையாதவனுக்குத்தான் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்க, வேதங்களில் உள்ள கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அர்த்தமாக இருக்கும். இது எதற்கு சமானம்னா, அப்படியே உல்டாவா திருப்பி போடுங்கோ. நீர்நிலைகளே இல்லாத இடத்தில், பெரிய நீர்நிலை இல்லாத இடத்தில் கிணறு எப்படி பிரயோஜனமாக உள்ளதோ அது போன்றது. ஒரு வறண்ட இடத்தில் ஒரு கிணறு எவ்வளவு பிரயோஜனமானதோ அது போன்றது. அப்ப என்னன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது பிரம்ம ஞானத்தை அடையாமல் வறண்டு இருக்கக்கூடியவனுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம் ஒழிய, பிரம்ம ஞானத்தை அடைந்த ஒரு பெரிய நீர்நிலை இருக்கக்கூடியவனுக்கு ஒரு கிணறு எந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லையோ
அந்த அளவுக்கு பிரயோஜனமற்றது கர்மகாண்டம், அதாவது வேதத்தின் முற்பகுதி. இது எதுக்கு பகவான் இந்த இடத்துல சொன்னார்னா அதையும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அர்த்தமற்றது எப்பொழுது என்றால் பிரம்ம ஞானத்தை அடைகின்ற பொழுது. அப்படின்றப்ப என்ன சொல்றாருன்னா, பிரம்ம ஞானத்தை அடைந்து விட்டோம் என்றால், ஞான காண்டத்தை அடைந்து விட்டோம் என்றால், இனி வாழ்க்கையில் எதுவுமே அர்த்தமற்றதாக மாறிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நத்திங் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. Nothing becomes important for me. இதோட இன்னைக்கு இந்த வகுப்பை முடிச்சுப்போம். இந்த ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அலசி பார்ப்போம். அடுத்த வகுப்புல வர்ற வெள்ளிக்கிழமை வகுப்பு இருக்கு. இருந்தாலும் நான் எப்பவும் போல மெசேஜ் போடணும் உங்களுக்கு. இனி நம்ம வர்ற வெள்ளிக்கிழமையில பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ಧನ್ಯವಾದಗಳು.